எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா சீப்பான பர்சனா மாறிடுவீங்க. கத்துக்க ரெடியா இருக்கணும். கத்துக்கிட்டது எப்பயுமே பத்தாது. எவ்ரிடே லேர்னிங்ஸ் புதுசா இருந்துகிட்டே இருக்கும். நீங்க கத்துக்க ரெடியா இருக்கிறப்பதான் நீங்க வளருவீங்க. அதர்வைஸ் நீங்க வளர மாட்டீங்க. ஒரே இடத்துல அப்படியே இருப்பீங்க. ஆனா நீங்க தான் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியுமே. எப்ப தெரியுமா நம்மளோட பிகினர்ஸ் மைண்ட் ஓபன் ஆகும்? நம்ம தோத்து போனதுக்கு அப்புறம். ஏன்னா ஜெயிக்கிறவனுக்கு ஆணவம் வந்துடும், தோக்குறவனுக்கு தான் பயம் வரும். பயம் என்ன கொடுக்கும்? பணிவு கொடுக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க ஜெயிக்கிறீங்க இல்லையா, ஜெயிக்கிறப்பவே நீங்க பணிவா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? அடுத்த இடத்துக்கு போக முடியும். நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் உங்களோட மூளை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க செய்யற வேலை. எஃபோர்ட் மட்டும் தான் பே பண்ணும். பிகினர்ஸ் மைண்ட் எப்போ ஓப்பன் ஆகுனா உடஞ்சதுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகும். ஆனா நீங்க உடையிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. சோ நீங்க கத்துக்கிறதுக்கு ரெடியாவே இருங்க. கத்துக்கிறத நிறுத்தாதீங்க. நிறுத்திட்டீங்கன்னா தோத்து போயிடுவீங்க, சீப்பான பர்சன் ஆயிடுவீங்க. நீங்க கியூரியஸா இருங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன், அடுத்த கால் என்ன பெட்டரா பண்ணுவேன், நான் போன கால் என்ன தப்பு பண்ணேன், ஏன் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணல. நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல தானே ஸ்டார்ட் பண்ணீங்க ஆல்மோஸ்ட். ஏன் நீங்க மட்டும் பெட்டர் ஆகுறீங்க? நம்ம கூட தொழில் பண்ணவனை விட 100 மடங்கு வளர்ந்துருக்குமா? எப்படி வளர்ந்துருக்கும்? தொடர்ந்து இன்னும் லேர்னிங்ஸ் மேல வர 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 கத்துக்கிறது ஈஸி ஆயிடும். ஏன்னா நமக்கு தான் தெரியும் எப்படி கத்துக்கணும்னு. சோ எப்பயுமே பிகினர்ஸ் மைண்ட்ல இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். சொல்லும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு ஈகோ சொல்லும். அதை அப்படியே அமுத்திட்டு நான் கத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க. ஏன்னா ஈகோ வந்ததுன்னா நம்ம சீப்பான பர்சனா மாறிடும். கோபுரத்துல ஏறீங்கன்னு வச்சுங்க, கீழே ஏறதான் கஷ்டம்னு நினைப்பீங்க. மேல இருக்கும் செம்மடா அப்படின்னு. மேல போக போக தான் பயம் இன்க்ரீஸ் ஆகும். மேல போக போக தான் நிறைய பீப்புளை நீங்க மீட் பண்ணும். சோ அப்ப என்ன பண்ணா, நீங்க மேல போக போக உங்களுக்கு கேம் கஷ்டமாயிடும். நாளைக்குன்ற டே இன்னும் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க ஜெயிக்க போறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ரிஃப்ளெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். தப்புல இருந்து கத்துக்கிறது ரொம்ப கம்மி. தப்பு பண்றதுக்கு வேணா பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. தப்புல இருந்து கத்துக்கவே மாட்டாங்க. ரிஃப்ளெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் உள்ள வருது. கடைசி 10 கால் என்ன தப்பு பண்ண, இந்த கால் என்ன பண்ண, 15 நிமிஷம் பேசுற ஒரு கால் பண்ண மாட்டீங்கன்னா நான் எந்த தைரியத்துல அடுத்த கால் பண்றதுன்னு. நீ ஏன்டா 15 நிமிஷம் பேசுற? 2 நிமிஷத்துலயே அவன் பண்ணுவானா பண்ண மாட்டானான்றத தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் எஃபோர்ட் போடு. எந்த ஒரு பர்சன் நேத்துல இருந்து கத்துக்கிட்டு முன்னாடி போறானோ, எந்த பர்சன் போன 1 மணி நேரத்துல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த 1 மணி நேரம் போறானோ, எந்த பர்சன் போன சேல் கால்ல இருந்து அடுத்த சேல் காலுக்கு எடுத்துட்டு போறானோ, அவன் தோக்க மாட்டான். அவன் தோப்பானா? 100 சேல் கால் அப்கிரேட் ஆன ஒரு பர்சன் தோப்பானா? தோக்க மாட்டான். வளர்ற எல்லா பர்சனுக்கும் இருக்கிற ஒரே ஒரு பேசிக்கான குவாலிட்டி எதுனா ரிஃப்ளெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஆல்ரெடி பண்ண தப்புல இருந்து பாடத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போறது.